அந்த இது சர்டிஃபிகேட் எடுத்து காமிங்க நான் போய் சொன்னா கூட ஆஸ்பத்திரி வச்சிருந்தா மேடம் இருங்க மேடம் ஆஸ்பத்திரி காட்டாடா இருக்கும் நான் ஆஸ்பத்திரி அங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறேன் நான் அன்றைக்கி சார் ஃபோன் பண்ணுறப்ப இப்போ கட்டணம் இருங்க சார் நான் 6 மாதம் டைம் எடுத்துக்கிறேன் 2 நாள் ஆஃபீஸ்லேருந்து கட்டணும் அன்றைக்கி தான் சார் நான் எந்த சார்ட்டு பேசுனீங்க கான்ஃபரன்ஸ் கால்லாம் போட்டு 3 சார் பேசுனாங்க நாங்கள் அவர்கிட்டே பேசிட்டோம் சரிங்களா 6 மாதம் சொன்னா இன்னைக்கே அவங்க என்ன அனுப்ப போகிறாங்க நான் பேசியாச்சு மேடம் பேசினது நான் என்ன கேக்குறேன்னா 6 மாசம் சொல்லி தான் நான் இங்க வந்திருக்க மாட்டேன் அது எனக்கு தெரியாது மேடம் தெரியாதுன்னா நீங்க 2 மாசம் சொல்லிட்டு 6 மாசம் டைம் நாங்க ஆபீஸ்ல அந்த கான்ஃபரன்ஸ் கால் பேசுறப்ப நான் சொல்லிட்டேன் சார் என்னால கட்டணம் 6 மாசம் டைம் சார் நோட்டீஸ் அனுப்புறேன் சார் அப்போ 1 மாசத்துல நோட்டீஸ் வந்துரும் சார் சொல்லியாச்சு நீங்களே சொல்லிருக்கலாம் இப்போ அவங்க கூப்பிட்டு நம்ம மிரட்டி பேசி இதெல்லாம் தேவையா நான் நீங்க பேசியாச்சு இப்போ நீங்க தான் நீங்க போன் எடுத்துருந்தா பிரச்சனையே இல்லைல்லம்மா இப்போ நீங்க தான் அந்த டைம் வேஸ்ட் பண்ணி நீங்க வேலையை எடுத்துட்டு இருக்கீங்க நாங்க வேலை எடுத்துறோம் எங்களுக்கு வேலை இல்ல இல்லம்மா எங்களுக்கு வேலை இல்ல இல்லம்மா 2 நாளுக்குள்ள நோட்டீஸ் வந்துரும் எங்களுக்கு வேலை இல்லாம நாங்க வந்து நிக்கிறோம் உங்களுக்கு 2 நாளுக்குள்ள நோட்டீஸ் வந்துரும் வள்ளினா அதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க இல்ல நாங்க வேலை இல்லாம இங்க வந்து நிக்கிறோம் இல்லம்மா உங்க வேலையை நாங்க கெடுக்குறோம் உங்க வேலையை நீங்க பாக்குறீங்க மேடம் அப்ப நான் என்னமா உங்க வேலையை நான் கெடுக்குறேன்றீங்க இப்ப நாங்க கரெக்ட்டா நாங்க எப்படிக்கு போனா நாங்க வேலை பார்க்க முடியும் நாங்க பண்ணாவே என்னமா பண்ற முடியும் நான் இங்க வந்து நின்னாதான் எனக்கு வேலை எனக்கு மேடம் உங்க வேலையை நீங்க பாக்குறீங்க நீங்க நான் போனா தான் நீங்க நான் 10 ரூபாய் அந்த அன்னைக்கு நான் 7 மணிக்கு வீட்டுக்கு போனேன் என் பிள்ளைக்கு பையனுக்கு உடம்பு சரியில்லை அந்த அன்னைக்கு எனக்கு யாருமா பண்ணா அன்னைக்கு உங்களால தான் நான் டியூட்டி அது நான் 6 மணிக்கே போயிருப்பேமா உங்க கட்சிக்காரங்க போன் பண்ணி பேசுனாங்க தானே 8 மணிக்கு போக வேண்டியதா ஆமா மேடம் சின்ன பையன் இருக்கா சின்ன பையன்ட்ட வந்து ஆள் இல்லனா நீங்க பேசிருக்கணும் அவன்கிட்ட பேசலனா அவன் முன்னாடியே கேளுங்க அந்த அம்மா நான் தரவரவாவே பேசிட்டேன்னு வெச்சுக்கோங்க இல்ல நான் சொல்றேன் அவங்க கேக்குறாங்க இப்போ என்னன்னா சின்ன பையன் நான் பேசணும்னு கேளுங்க வந்து ஃபுல்லா எக்ஸாமுக்கும் படிக்கலாம் ரொம்ப மன உளைச்சல இருந்தது என்னம்மா காலையில வந்தம்மா ஒரு நிமிஷம் காலையில ஒரு 11 மணிக்கு வந்தம்மா வந்து கேட்டேன் இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் அழுதுட்டு போனேன் 4 மணிக்கு வாப்பான்னு சொன்னாங்க ஒரு நிமிஷம் இருங்க 4 மணிக்கு வாப்பான்னு சொன்னாங்க 4 மணிக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி நான் அந்த பையனை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணவே கிடையாது அதுக்கு முன்னாடி வரவே இல்லை 4 மணிக்கு முன்னாடி கேளுங்க 3 டைம் வந்து என்ன பேசுனாங்க பேச தெரியுமா பேசு நான் வீட்ல அவ்வாவதாமா பேசுனாங்க போய் நான் எதுமே பேசறவே எத்தனை தடவை வந்து 3 தடவை வந்தடா காலையில 11 மணிக்கு அப்ப வேற யாரா வந்தா அதுக்கு அப்புறம் உங்க அம்மா சொன்னாங்களா 4 மணிக்கு வாங்கன்னு 1 மணிக்கு அதுக்கு அப்புறம் 1 மணிக்கு நான் இங்க வரவே இல்லையே வந்தீங்களா நான் 1 மணிக்கு போய் ஆபீஸ்ல இருந்தேன் அதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க 4 மணிக்கு வாங்கன்ட்டு அதுதான் வந்தப்ப மட்டும் தான் நான் வந்தேன் அதுக்கு அப்புறம் சாயந்தரம் வேற எத்தனை பேர் வந்தாங்க நான் 4 மணி வந்ததுக்கு அப்புறம் நான் போகவே இல்ல அதுதான் உண்மை வேற எத்தனை சார் வந்தாங்க இந்த மேடம் 3 பேர் எத்தனை பேர் வந்தாங்க அந்த 3 பேர் இங்க வந்து क्वेश्चन கேட்டாங்களா 2 பேர் வந்தாங்க உள்ள வந்தாங்களா இன்னொருத்தங்க வந்து क्वेश्चन கேட்டாங்களா இன்னொருத்தங்க காம்பவுண்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாங்களா இன்னொருத்தங்க லேட்டா வந்தாங்க லேட்டானா வெளிய அவங்கள்ட்ட உங்களை பத்தி கேட்கவும் இல்ல அவர் உங்கள்ட்ட பேசவும் இல்ல அது புரியுது மேடம் எனக்கு புரியுது மேடம் நாங்க 3 பேர் வந்து நின்னு மிரட்டுறாங்க நீங்க கட்சியால வச்சு மிரட்டுறீங்க நாளைக்கு வந்து மேடம் சரி அவங்க வச்சு மிரட்டுறதுக்கு என்னமா இருக்கு மிரட்டுறேன்னு நான் சொல்லல மேடம் அவர் மிரட்டுனாரே என்ன வெளியில வந்து நிக்கிறீங்க அவர் மிரட்டுனாரே இப்ப என்ன இப்ப நாங்க வாடகை வீட்ல இருக்கோம் அன்னைக்கு வீட்டுக்காரங்க மட்டும் சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ண முடியும் இப்போ இப்படி சவுண்ட் போறீங்க அவங்க பேச வேண்டாம் சொல்லுங்க உங்கள்ட்ட தான் பேசுறேன் என்கிட்ட பேசுங்க அன்னைக்கு இப்படி பேசிதான் நான் அவங்கள்ட்ட பேச வேண்டியது இருந்தது சரிங்களா அவங்களே யாரும் அவங்க வந்து ஐயோ பாவம் யாரும் வயலண்டாவும் பேச மாட்டாங்க பார்த்தேன் நீங்க சின்ன பையன் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்தப்போ அவங்க என்ன பேசுனாங்கன்னு அவரும் பார்த்தாரு நான் பார்க்காம இல்ல இப்ப வேணாம் கசகசன்னு பேசணும் என்ன பார்த்தாங்கல்ல இப்ப நான் 6 மாசம் டைம்